Hi friends, welcome to ShiazLife. இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு குக்கிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ குட் ஃப்ரைடேக்கு வந்து ஏற்ற மாதிரி உளுந்து கஞ்சி கூட ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கிட்ட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நான் சொல்கிற சைட் டிஷ்ஷோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இடையன் கூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான திங்ஸ் வச்சு இந்த இடையன் கூட்டு வந்து பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து என்னென்னா வத்தல், மிளகு வத்தல் வந்து இந்த மாதிரி நான் வந்து சுட்டு வச்சுருக்கேன், 8 எடுத்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் வந்து காமிச்சு சுட்டு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா 8 சின்ன வெங்காயமும் எடுத்துருக்குறேன், அதையும் வந்து சுட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கரிஞ்சிடாமல் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பிளாக்காக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெயினானது வந்து என்னென்னா தேங்காய் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கிறேன். இப்போ உளுந்து கஞ்சிக்கு தேவையான திங்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சம்பா அரிசி வந்து 3 கப் எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு, அப்புறம் வந்து தேவையான அளவு வெந்தயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக முருங்கை இலை அண்ட் 1 கப் வந்து உளுந்து முந்தின நாளே வந்து கோரை போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக திருவின தேங்காய். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட் டிஷ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிளகு வத்தல் வந்து எடுத்து அதோட கம்பு எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி இடிக்கிற ஒரு கல்லில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனா வந்து சிரட்டையில் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், இல்லை அம்மியில் கூட அரைச்சிக்கலாம். மிக்சியில் வந்து அரைச்சிங்கன்னா அவ்வளோவா வந்து அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து தள்ளி எடுக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கல்லில் வந்து தள்ளி எடுக்க போகிறேன். இப்போ இந்த மிளகு எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொஞ்சமாக தள்ளிக்கோங்க. அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த கல்லில் வந்து தள்ளுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நான் தான் இது வந்து ஃபுல்லாக பண்ணின்னு இல்லை, எங்கள் மம்மியும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அண்ட் இந்த டிஷ் வந்து மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் எங்கள் தாத்தா வந்து இதை வந்து சிரட்டையில் யூஸ் பண்ணி இது வந்து பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை உங்கள் கூடயும் வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சுட்டு வச்சுருக்கிறது, அதோட மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி நல்லா தள்ளி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் உங்களுக்கு எரிப்பு வந்து ரொம்ப இல்லாமல் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வத்தல் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உளுந்து கஞ்சி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களுமே இந்த இடையன் கூட்டு வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த உளுந்து கஞ்சி பண்ண வந்து ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் எல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்துமே வந்து நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கும் பூண்டெல்லாம் சாப்பிட்றது இதுக்குள்ளே இருந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுக்கலாம். அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவு முருங்கைக்காவோட இலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, முருங்கை இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இல்லை வந்து உங்களுக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ் தான்.
அண்ட் லாஸ்ட்டாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கஞ்சி வந்து நம்ம பண்ணும்போது அதில் தண்ணி ஊற்றி வந்து உப்பு ஆட் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஸோ இதில் வந்து கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இப்போ இது கூட வந்து லாஸ்ட்டாட்டு வந்து நான் ஒரு 12 கப் வந்து தண்ணி வந்து இந்த கிளாஸில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, பட் வந்து ரொம்ப கம்மியாக வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது கஞ்சானாலும் ப்ராப்ளம் இல்லை, பட் ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா வந்து அரிசி வேகாமல் இருக்கும். ஸோ வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம். அண்ட் இது வந்து ஒரு 3 விசில் அடித்ததும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 3 விசில் வந்து அடித்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ ஒன்ஸ் இதை வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு ரைஸ் வந்து வேற ஒரு பேனில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவி வச்சுருக்கிற கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மேலே. அண்ட் அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்து நம்ம வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக அந்த எடையும் கூட்டு கூட அந்த கஞ்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த ஃப்ரைடே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா.